எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வாட்டர் டேங்க் கிளீனிங் பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம். வாட்டர் டேங்க் கிளீனிங் பிஸ்னஸ்னால் என்ன, இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இதை எப்படி நம்ம மேற்கொண்டு டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வாட்டர் டேங்க் கிளீனிங் சர்வீஸ் ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்ஸு, ஃப்ளாட்ஸு, மேன்ஷன்ஸு, ஹோட்டல்ஸு, கம்யூனிட்டி வில்லாஸ், பெரிய வீடுகள், இந்த மாதிரி இடங்களில் வந்து வாட்டர் டேங்க் வந்து அவங்களுக்கு ரெகுலராக க்ளீன் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். பெரிய பெரிய வாட்டர் டேங்க் இருக்கும். அவங்க வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து அந்த நீரை தான் பயன்படுத்துவாங்க. ஸோ வாட்டர் டேங்க்ஸ் வந்து 3 monthsக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அவங்களும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. இது வந்து பேஸ்டு ஆன் வந்து அந்த தண்ணியோட எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியது தான். அந்த தண்ணி வந்து ரொம்பவுமே அழுக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 1 monthக்கு ஒன்றுக்கா க்ளீன் பண்ணுற நிலைமை கூட வரலாம். தண்ணி வந்து அந்தளவுக்கு அழுக்காக இல்லை, க்ளீனாக தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 3 months ஒர்க்காக பண்ணாலே போதும். இது ரொம்பவுமே சிம்பிளான ஒர்க்கு தான். நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இது காம்ப்ளிகேட் பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 to 17,000 இல்லைன்னா 18,000 வரலாம் உங்களுக்கு. அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து மெயினாக உங்களுக்கு தேவைப்படுறது என்னென்னா க்ளீனிங் மிஷின் தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிட்டாச்சி பிராண்ட், அப்புறம் நிறையா பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு 10,000 to 15,000 உங்களுக்கு வரலாம். அதுக்கப்புறம் க்ளீனிங் லிக்விட் வந்து ஒரு 1,000 to 2,000 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வந்து ஓனாகவே பண்ணுங்கள், நீங்களாகவே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து இதை டெவலப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு ஒர்க்கரை வச்சிங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கும் பெருசாக வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஒர்க்கரை வச்சிங்கன்னா அவங்களுக்கு மந்த்லி பார்த்திங்கன்னா 10,000 15,000 மேலே சேலரி கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக கூட பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம். 2 பேருக்கும் ஈக்குவலாக இன்கம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது லாஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் 2 பேருக்கு ஒரே மாதிரி வர்றதுனால இதனால் பாதிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு யாராவது பார்ட்னர்ஷிப்புக்கு அவைலபிளாக இருக்காங்களோ நீங்கள் அவங்க கூடயும் சேர்ந்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த மிஷினையும் க்ளீனிங் லிக்விட் 2யும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து விளம்பரம் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த மிஷினையும் க்ளீனிங் லிக்விடையும் வாங்கிடுங்க. வாங்கினதுக்கப்புறமா வந்துட்டு அட்வர்டைஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ அட்வைஸுக்கு வந்து உங்களுக்கு நிறைய சோர்ஸஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக உங்களோட மொபைல் நம்பர், உங்கள் கம்பெனி நேம் ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி போஸ்ட் போடுங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து க்ளீனிங் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம், இந்த மாதிரி டேங்க் க்ளீனிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆட் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி பெரிய வீடுகள், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்கள் டைரெக்டாக போய் இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைரெக்டாகவே அங்கே அணுகலாம். அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி இருப்பாங்க, இல்லைன்னா இன்சார்ஜ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு டீட்டெயில் கொடுப்பாங்க. அவங்களே கால் பண்ணி உங்களை வர சொல்லி க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆரம்பத்தில் வந்து நீங்கள் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக கூட பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் வந்து ஒர்க்கர்ஸ் இல்லாதனால நீங்கள் உங்களோட வேலையை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து கால் வருது, இந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னு கூப்பிட்டா மட்டும் நீங்கள் போய்ட்டு ஒரு 2 hours 3 hours நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து பெட்ரோல் போட்டுட்டு வண்டியில் பெட்ரோல் போட்டு போவீங்க. ஸோ அதனால் பெட்ரோல் சார்ஜஸ் வரும். உங்களுக்கு வந்து அந்த டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அதுக்கு எவ்வளோ க்ளீனிங் லிக்விட் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருக்குது. ஸோ சார்ஜஸ் நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இது பேஸ்டு ஆன் கஸ்டமரை வந்து கேட்கும்போது நம்ம என்ன மாதிரி ரேட் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, டேங்க் வந்து எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். டேங்க் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி க்ளீனிங் லிக்விடு அதிகமாக தேவைப்படும். மிஷின் வந்து நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், டைமிங் அதிகமாக போகும். ஸோ அது வந்து பேஸ்டு ஆன் வந்து அந்த எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டி டேங்கோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்து ப்ரைஸை டிசைட் பண்ணலாம். கஸ்டமர்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க. அப்போ தான் அவங்க வந்து உங்களை ரெகுலராக வந்து புக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலுமே ரெகுலராக க்ளீன் பண்ண வேண்டியதை வந்து கட்டாயமாக க்ளீன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களையே ரெகுலராக கூப்பிட்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. 3 months ஒன்ஸ் வந்து நீங்களே ரெகுலராக போய் பண்ணி கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் டெவலப் ஆகணும்னா உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு டைம் நீங்கள் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமராக அவங்க மாறி க்ரியேட் ஆகிடணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும். இது வந்து உங்களோட தொழில் வளர்ச்சிக்கும் கஸ்டமர்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்கும் நல்ல வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமானதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ஸை வச்சுக்கலாம். 2-3 ஒர்க்கரை வச்சு நிறைய இடத்துக்கு மல்டிபிள் பிளேசஸுக்கு போயிட்டு க்ளீன் பண்ணுறதை அட்டன் டைமில் பண்ண முடியும். ஸோ இதனால் நீங்கள் நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும்.
இந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய இடங்களில் கொடுக்கறதில்ல, ஒன்லி ஃபார் வாட்டர் சர்வீஸ் அப்படிங்கிறது. ஸோ அதனால் இந்த க்ளீனிங் பர்பஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறையாவே வாண்டட் இருக்குது, அவங்களுக்கு நிறைய தேவைப்படுறதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாகவே இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், உங்கள் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி எத்தனை கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இது வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது, நிறைய பேர் இது பண்ணுறதே இல்லை. நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்பாக இருக்கும்போது இதை வந்து நீங்கள் தனியாக ஓனாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து அதிகமாக எங்கேயும் க்ளீனிங் பண்ணியிருக்க மாட்டோம் இந்த மாதிரி. ஸோ அது வந்து எல்லாருக்குமே ஒரு புது ஜாப்பாக தான் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் இறங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கணும், அடுத்தவங்கள ஒர்க்கரை நம்பி இறங்குற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுடைய இன்புட்டுங்கிறது வந்து கொஞ்சமாவது இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியும், எவ்வளோ நீங்கள் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தேவைப்படும். லிக்விட் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி இடத்துல வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஒர்க்கருக்கு சொல்ல முடியும். ஒர்க்கர் வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக நீங்கள் வேலை வாங்கணுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை தெரியணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஓனாக நீங்களே பண்ணுங்கள். இது வந்து அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்காது, ஜஸ்ட் க்ளீனிங் தான். உங்களுக்கு மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சாலே போதுமானது. மிஷினை ஆப்ரேட் பண்ணி அந்த க்ளீனிங் மட்டும் பண்ணால் போதும். உங்களுக்கு இதுக்கு பவர் வந்து நீங்கள் போகிற இடங்கள்லேருந்தே எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் மிஷினும் லிக்விட் மட்டும் கொண்டு போக போகிறீங்க, உங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இந்த கஸ்டமர் நீங்கள் இந்த பிஸ்னஸில் நீங்கள் டெவலப் ஆகிட்டிங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து உங்களை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் வந்து நீங்களே நிறையா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி நிறையா ஒர்க்கரை வந்து வச்சு நீங்கள் இதிலிருந்து நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏர்னிங்க்கான பிளாட்ஃபார்மாக இருக்கும். இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி, நீங்கள் ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரொவைடராக இருப்பீங்க. இதிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கம்மிங்கிறதுனால ரிஸ்க்கும் கம்மி, நீங்கள் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. உங்களோட ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, இதிலேருந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பாதியில் விட்டுறாங்க. அதை வந்து அவங்க செயல்படுத்துகிறதே இல்லை. துணிஞ்சு இறங்கி செயல்படுத்தினா தான் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இறங்கி அதை வந்து பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது வந்து ரொம்பவுமே ஈஸி அப்படிங்கிறது சொல்லலாம். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்கேஸ் சக்ஸஸ் ஆகிட்டிங்கன்னா இதில் வந்து நிறையா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க்கரை வச்சு நீங்கள் வந்து இதை டெவலப் பண்ணலாம். இன்கேஸ் இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, உங்களுக்கு அது செட் ஆகலை அப்படின்னா வந்து இதிலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்குவீங்க. அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் நெக்ஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் இதை வந்து ஆரம்பித்து நீங்கள் பண்ணும்போது கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸு தான் முக்கியம். நீங்கள் நினைக்கலாம் இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இதை வந்து நிறைய பேர் வந்து கூப்பிடுவாங்களா, கஸ்டமர்ஸ் வருவாங்களா அப்படின்னு கேட்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறையா வந்து டிசீஸ் வந்து பரவிட்டுருக்கு பாக்டீரியானால். ஸோ வந்து க்ளீனிங்க்கு வந்து நிறைய மக்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து தேவைப்பட்டுட்ருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து நிறைய மக்கள் வந்து நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அந்த தண்ணி, அதாவது டேங்க் வாட்டர் வந்து அத்தியாவசிய தேவைகளுக்காக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதிலிருந்து நிறைய கிருமிகள் வந்து பரவறக்கு வாய்ப்பு இருக்குது, டிசீஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய குழந்தைகள் இருக்காங்க எல்லார் வீட்லேயும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தண்ணீர் வந்து கொடுக்கறது ரொம்ப அவசியம். சமையலுக்காகட்டும் குடிக்கிறதுக்காகட்டும் ஒரு நல்ல தண்ணீர் கொடுக்கறது அவசியம். ஸோ அதனால் வந்து டேங்க் கிளீனிங்கிறது வந்து அத்தியாவசியமாக போயிடுச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் டேங்க் வாட்டர் தான் எல்லா இடங்களையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு இது வந்து ரொம்பவுமே பெனிஃபிட்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஜாப் ஐடியாவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இதை பற்றி உங்களுக்கு இன்னும் கிளியராக வேணும், ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நான் இன்னும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய தேவைகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டுருக்கோம். ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டுருக்கோம். பிஸ்னஸ் மோட்டிவேஷன், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் தொடங்குறதுக்காக கவர்மெண்ட் லீகல் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது, என்னென்ன லாஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு.
அவ்வளோதான். நான் ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே இந்த பிஸ்னஸை பற்றி என்னென்ன சொல்லணும்னு நினச்சோம் அதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது, உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பை பை, see you.